வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் பீட் பாத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஹாய் ஹாய் ஹாய். எஸ், இந்த வீடியோ டெஃபினட்டா நிறைய டிபேட் இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ எதை பத்தி பேச போறோம்னா, நிறைய சீசன்ஸ் இந்த இந்த ஒரு சீசன் பாத்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2026ல மேலும் கீழுமா போயிருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகள் சில டீம் மேல இருந்தது, பிளேயர்கள் மேல இருந்தது. அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம நிறைய கொடுத்தோம் பிரேத்தம், பேஸ்ட் ஆன் டீம்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய அந்த மாதிரி அதுபடி போல. அதுல ஒரு முக்கியமான ஒரு டீம் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசி ஆனோம் பிரேத்தம், மும்பை இந்தியன்ஸ். வாட் அ டீம் ஆன் பேப்பர். எக்ஸ்ட்ரானரியா இருந்திருக்காங்க. பட் அப்படின்னு பேசும்போது பிரேத்தம், ஷுட் மும்பை இந்தியன்ஸ் மேக் எனி ரேடிக்கல் சேஞ்சஸ், இது நம்ம பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா டெஃபினட்டா அவங்க நினைச்சபடி சீசன் போல பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு டாக்கிங் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, ட்ரேட் ஆஃப் ஹார்திக் பாண்டியா. இது வந்து பிக்சர்ல இருக்கு பிரேத்தம். யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நான் உங்களை கேட்கலான்றத நீங்க வந்து கேட்டீங்க பத்ரி. நீங்க சொன்னீங்க நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் சீசன். ஏன்னா நம்ம ஷோல நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டாப் 4 ஃபினிஷ் ப்ரெடிக்ட் பண்ணோம். நானும் பண்ண, நீங்களும் பண்ணீங்க, பாலாவும் பண்ணாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ நம்ம அந்த இது போது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இருந்தா, அண்ட் 3 சீசன்ஸ் ஆஃப் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில ஒரு பிளே ஆஃப் 2 லாஸ்ட் பிளேஸ் ஃபினிஷ் ஆல்மோஸ்ட் லிட்டரலி இருக்கும் போது, ஆப்வியஸ் கொஸ்டின் நான் உங்களை கேட்கிறேன், ரேடிக்கல் சேஞ்சஸ் இருக்கும்னா அந்த ரேடிக்கல் சேஞ்ச் ஹார்திக் பாண்டியாவோட தான் ஸ்டார்ட் ஆகுமா? அதுக்கு தான் நீங்க அந்த பேரை எடுத்தீங்களா? சரி, எனக்கு பார்க்கும் போது ஒரு 3 பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. சரி, ஹார்திக் பாண்டியா 16.35 crores, தீபக் சஹர் 9.25 crores, ட்ரெண்ட் போல்ட் 12.5 crores. ஸோ இது நீங்க கூட்டி கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 26 பிளஸ் ஒரு 38 கோடி ரூபா இங்க இருந்து ரிலீஸ் ஆகுது பிரேத்தம். இதுல ஆப்வியஸ்லி தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் விட்டுருவோம். வில் டாக் அபவுட் ஹார்திக் பாண்டியா. ஸோ ஹார்திக் பாண்டியாவை எனக்கு என்னமோ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. பட் இட்ஸ் அ பாசிபிள் ட்ரேட் ஆஃப். சரி, ஃபர்ஸ்ட் நான் மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து சொல்றேன் பிரேத்தம். ஏன் நான் ஹார்திக் பாண்டியாவை நான் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் இருந்தா ப்ராப்ளி ரிலீஸ் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு. த வே த ஹோல் திங் ஹேப்பன், குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து எப்படி ஹார்திக் பாண்டியாவை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஹூஸ் ஒன் யூ 5 டைட்டில்ஸ், ஹூஸ் பிளேட் ஃபார் யூ ஃபார் 15 years. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டரி கேப்டன், மன் இன் மைண்டர். இஸ் அ டார்லிங் ஆஃப் மும்பை. மும்பை இந்தியன்ஸ் கூட சொல்ல, இஸ் அ டார்லிங் ஆஃப் மும்பை இட் செல்ஃப். ஃபேன்ஸ் அப்சல்யூட்லி லவ் ஹிம். ஸோ இந்த வே இது எல்லாமே நடந்ததுலேருந்தே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் ஜெயிச்சு 6 வருஷம் ஆகுது. இது நடந்ததுலேருந்தே மும்பை இந்தியன்ஸ்ல சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதர் ஒரு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், திலக் வர்மாட்டும், பும்ராவா இருக்கட்டும். ஸோ ஹார்திக் கவுண்டி நீங்க பிக்சர்ல இருந்து எடுத்தீங்கன்னா, ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி டீம். ஸோ ஐ வுட் லுக் டு ஜஸ்ட் ஆஃப்லோட் ஹார்திக் பாண்டியா, மேக் சம்படி எல்ஸ் a captain. It might be திலக் வர்மா or பும்ரா or even சூர்யா or whatever. ஸோ இது மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து ஒரு சூப்பர் மேனேஜ்மெண்ட் டெசிஷனா இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலி நினைக்கிறேன் பிரீத்தம், ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து. நீங்க ஒரு மேனேஜ்மெண்டா அப்படி என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியா நான் மும்பை இந்தியன்ஸ் வரணும்னு சொல்லலாம். அவங்க தான் துரத்தி நான் அவனை கேப்டன்சி கொடுக்குறேன், ஆல் கேஷ் டீல், ஏதோ ஒரு ட்ரேட் நடந்து கூட்டிட்டு வந்தாங்க. சோ இட்ஸ் ரொம்ப ஈஸி டு பிளேம் ஹார்திக் பாண்டியா. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு ஹார்மனி இல்ல, டீம் ஜெல் ஆகலன்னு சொல்றது ரொம்ப ஈஸி டு பிளேம் அ பிளேயர். பட் மேனேஜ்மெண்ட் அண்டர் ரோஹித் சர்மா, யூஆர் அ ஸ்மூத்லி ரன்னிங் மெஷின். நீ அண்ட் வேர்ல்ட் ரோஹித் வாஸ் கமிங் ஆஃப் அ சக்சஸ்ஃபுல் வேர்ல்ட் கப் கேம்பெயின். ஃபைனல்ல தோத்துட்டாங்க. பட் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். நீங்க எதுக்கு அதை பண்ணீங்க? சோ ஹார்திக் பாண்டே எனக்கு தெரிஞ்சு வாஸ் புட் இன் அ ஸ்பேஸ் வேர் அவரோட தவறு கிடையாது பத்ரி அது. ஆனா இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும், ரேடிக்கல் சேஞ்ச் பண்ணி ஆகணும். சி பிரேத்தம், நான் அவரோட தவறுன்னு சொல்லவே இல்லை பிரேத்தம். சி நான் வந்து ஹார்திக் பாண்டியாவோட தவறுன்னு சொல்லவே இல்லை. சி ஒன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வென்ட் டு ஹார்திக் பாண்டியா, தே ரீச் அவுட் ஹிம். பிசினஸ் டெசிஷனோ எந்த மாதிரி டெசிஷனோ இருக்கணும், ஐ எம் ஷுவர் தெர் வாஸ் அ டேர்ம் பை ஹார்திக் பாண்டியா சேயிங் தட் ஓகே நீங்க கேப்டன்சி கொடுத்தா நான் வரேன் அப்படின்னு. பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி லீடிங் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஹீ ப்ராபப்ளி தெர் வுட் ஹவ் பீன் அ கிளாஸ், ஐ எம் ஷுவர் தட் நீ கேப்டன்சி கொடுங்க நான் வரேன் அப்படின்னு. இது பிளேயரோட தவறு. நான் எதுவுமே பிளேயரோட தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பிசினஸ் டெசிஷன் சொன்னதுனால somehow the dynamics of the team is getting affected because of one player. நான் ஆர்கியூ பண்றேன். Yes, Hardik Pandya is a legend, but he is still one player. You need to build a team.
சோ டெஃபினட்டா வந்து ஹார்திக் பாண்டியாவை ஆஃப்லோட் பண்ணுவாங்க பத்ரி. பிகாஸ் கேப்டன்சி இஷ்யூஸ் இருந்திருக்கு, அவர் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கு. கேப்டன்சினால ஃபிட்னஸ் இஷ்யூஸா அது நமக்கு தெரியாது. ஓவரால் அந்த கெமிஸ்ட்ரி லேக்கிங். ஹார்திக் பாண்டியா மாத்திரம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச அது 2-3 பிளேயர் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஸ்கஷன் நம்ம ஹார்திக் பாண்டியா வச்சுப்போம். சோ ஹார்திக் பாண்டியா ஆஃப்லோட் பண்றாங்கன்னா அடுத்த கேள்வி, வேர் இஸ் ஹார்திக் பாண்டியாஸ் லேண்டிங் ஸ்பாட்? எனக்கு இது சோசியல் மீடியால பரவமா போயிட்டு இருக்கு. பட் நான் சொல்றேன், why not சென்னை சூப்பர் கிங்ஸ்? why not? Because Why? I will say that Why Chennai Super Kings? why Chennai Super Kings? Because they have some player to offload also. I will see once again, நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேப் போடுறேன். நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்கேன்னா ஹார்திக் பாண்டியாவை நான் ஒரு நூல் எடுத்து பாப்பேன் பிரேத்தம். ஏன்னா வந்தாருன்னா சூப்பர் கமோடிட்டி. ஆனா அவர் ஆப்வியஸ்லி அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, மும்பை இந்தியன்ஸ் வந்து நீங்க ஹார்திக் பாண்டியாவை ஆஃப்லோட் பண்றீங்கன்னா ட்ரேட் தான் பண்ணணும். ட்ரேட் பண்ணும்போது நீங்க நல்ல பிளேயர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நான் பர்சனலி சிவம் டூபேவை கொடுத்துருவேன். சிவம் டூபே கொடுத்துருவேன். சிவம் டூபேவை கொடுத்துருவேன். சிவம் டூபேவை கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியாவை நான் எடுக்க பாப்பேன். பத்ரி இது ஸ்ட்ரைட் ஸ்வாப் கிடையாது பத்ரி. சிவம் துபே பிளஸ் சொல்லுங்க. வெறும் ஹார்திக் பாண்டியா ஃபார் சிவம் துபே வாய்ப்பே கிடையாது. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹார்திக்கு சிவம் துபே எல்லாம் சரியான ட்ரேட் இல்லன்றீங்க, வேற யாராவது கொடுக்கணும் அப்படின்றீங்க. சிஎஸ்கேக்கு நல்ல ட்ரேட். மும்பை என்ன பைத்தியமா ஒத்துக்கிறதுக்கு? சரி, நான் மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து வச்சுக்கிறேன். நான் மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து நான் வந்து யோசிக்கிறேன் திருப்பி. இப்ப நான் ஹார்திக்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா கொடுக்குறேன், எனக்கு டூபே வேணும் அப்படின்னு யோசிச்சேன்னா டூபே ஒண்டி பத்தாது. ஆயுஷ் மாத்திரை கேட்பேன். ஆயுஷ் மாத்திரை சூப்பரான பிக். டூபே ஆயுஷ் மாத்திரை எனக்கு கூட, நான் ஹார்திக் பாண்டியா உனக்கு தரேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரேடா இல்லையா? ஆன் பேப்பர் இட்ஸ் a good trade, but CSK will be foolish to accept that. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே, நீங்க ஏன் ஒப்பீனியன் சொல்றேன், நீங்க feel free to disagree. ஆயுஷ் மாத்ரே has shown இந்த 1.5 சீசன்ல காமிச்சிருக்காரு அவர்கிட்ட என்ன இருக்குன்னு. வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். he is only 20 years old, 21 years old. சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த கேப்டனா வருவாரு. அவரை வச்சு நீங்க ஒரு 3-4 வருஷம் ஆடிட்டு ஆயுஷ் மாத்ரே இஸ் த பெர்ஃபெக்ட் டிரான்சிஷன் உங்களுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு லாங் டேர்ம் லீடர்ஷிப் ஆப்ஷன் போது. அண்ட் ஹி இஸ் அ பொட்டன்ஷியல் பேட்டிங் சூப்பர் ஸ்டார். நான் எதுக்கு ஒரு ஏஜிங் சூப்பர் ஸ்டாருக்கு ஆயுஷ் மாத்ரே கொடுப்பேன்? சான்ஸ் இல்ல. பிரேதம் ப்ளீஸ், நீங்க இந்த ஏஜிங் சூப்பர் ஸ்டார் இது சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன் நான் ஏஜிங் சூப்பர் ஸ்டார் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹார்திக் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்தா பிளேயர் பிரேதம். நீங்க ஐபிஎல் இன்னும் கூட வரலாறு எடுத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு டைட்டில் ஜெயிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து 100% ட்ரூ. ஏன்னா ஹார்திக் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் கவராது பாருங்க. செம்ம பினிஷரு, ஒரு ப்ராபபிள் கேப்டன், ஒரு போலரு, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டரு, ஒரு பயங்கரமான பர்சனாலிட்டி. ஒரு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஹார்திக் பாண்டியா நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பிரான்ச்சைசி, ஒரு பிராண்ட வேற லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த வருஷம் கூட பாருங்க பிரேதம், ஒரு செகண்ட் இங்கேயே நீங்க டைனமிக்ஸா அப்செட் பண்ணுவீங்க. ஏன்னா கேக்வாட் கேப்டன்சில இருந்து மூவ் ஆன் பண்ணலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. கேக்வாட் த பேட்ஸ்மேன் தேவை, கேக்வாட் த கேப்டன் தேவை இல்ல, வேற எங்கேயாவது பார்க்கலாமா, வேற திசையில பார்க்கலாமான்னு. அந்த பட்சத்துல நேச்சுரலி சஞ்சு சாம்சன் இஸ் த சக்சஸர். திரும்ப நீங்க வெளியில இருந்து ஹார்திக் பாண்டியா கூட்டிட்டு வந்தா மும்பை இந்தியன்ஸ்ல கிரியேட் பண்ண அதே டைனமிக் இஷ்யூ சென்னை சூப்பர் கிங்ஸ்லயும் ஆகும். ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்க, இல்லாம இல்ல. there is no set rule that நீங்க சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்னும் ரூல் ஒன்னும் கிடையாது. there is no condition. even if ஹார்திக் says எனக்கு கேப்டன்சி கொடுங்க நான் வரேன் அப்படின்னு ஹார்திக் சொன்னா கூட நான் ஹார்திக்கு கொடுப்பேன் பிரேத்தம். ஏன்னா ஹார்திக்கோட தோனி ரிலேஷன்ஷிப் நமக்கு செம்மையா தெரியும், பயங்கரமா ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஓவர் தி இயர்ஸ். அண்ட் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் பிராண்டுக்கு நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆனஸ்ட் கருத்து பிரேத்தம். பிகாஸ் there is no சிஎஸ்கேக்கு பிராண்ட் இருக்கு, 5 டைட்டில் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, அண்ட் சஞ்சு சாம்சன் இருக்கு. அந்த பிராண்ட் வேல்யூ will only go up with சஞ்சு. சோ நீங்க ஒரு ஹார்திகா கூட்டிட்டு வந்துதான் அந்த பிராண்ட் என்ஹான்ஸ் ஆகணும்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஹார்திகா கூட்டிட்டு வாங்க, பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஆயுஷ் மாத்ரே. அது நிச்சயமா நான் இஃப் ஐ எம் இன் சார்ஜ் ஆஃப் சிஎஸ்கே ஐ வில் நாட் கிவ் அப் ஆன் a 21-year-old பொட்டன்ஷியல் சூப்பர் ஸ்டார். வாய்ப்பே கிடையாது. அந்த ட்ரேட் இஸ் நாட் குட் ஒன் ஃபார் சிஎஸ்கே. ஏன் ஒபினியன் அது? நான் வந்து டெஃபினட்டா நான் வந்து இதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டெஃபினட்டா பயங்கரமா தோணுது இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போகும் ஒரு டீம் வந்து உங்களுக்கு. ஹார்திக் என்னதான் நீங்க சொல்லுங்க, 3 வருஷம் ஷுவர், ஐபிஎல் 3 வருஷம் he can surely play. அண்ட் அவர் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பினிஷர், பயங்கர பேலன்ஸ் கிடைக்கும் பிரேத்தம் டீமுக்கு. நீங்க அவரை சுத்தியே டீமையே பில்ட் பண்ணிடலாம். நீங்க இன்னொரு ஏதாவது ஒரு யங்ஸ்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க டீம் செட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, டாப் ஆஃப் தி ஆர்டர்ல சொல்றீங்க. ஐ அம் லுக்கிங் அட் இட். ருத்ராஜ் கெய்க்வாட், மிடில் ஆர்டர் பினிஷருக்கு ஹார்திக்,
உங்களுக்கு ஆன் பேப்பர் கேப்டன்சி எல்லாம் நல்லா செட். தான் இருக்கு பத்ரி. ஐ எம் திங்கிங் நீங்க 3 இயர்ஸ்ன்றீங்க. ஐ எம் திங்கிங் ஆஃப் 13 to 16 இயர்ஸ். ஆயுஷ் மாத்ரே இஸ் உங்களுக்கு லக்ல கிடைச்சாரு. ஆயுஷ் மாத்ரே என்ன வந்து நீங்க வந்து ஆக்ஷன்ல எடுக்கல. அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கூட்டிட்டு வந்து ஹி இஸ் பேனிங் அவுட். ஆயுஷ் மாத்ரே வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ட்ரெஷர் பண்ணுங்க. கத்துக்கிட்டோம் சஞ்சு கிட்ட இருந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட கொடுங்க. இன்னொரு கேள்வி நான் கேட்கறேன். சிஎஸ்கே ஏன் இதுக்கு லேண்டிங் ஸ்பாட்டா இருக்கணும்? ஏன் கேகேஆர் லேண்டிங் ஸ்பாட்டா இருக்க கூடாது ஹார்திக் பாண்டியாக்கு? ஏன்னா கேகேஆருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, கேப்டன் கிடையாது. ஏன் கேகேஆர் லேண்டிங் ஸ்பாட்டா இருக்க கூடாது பாண்டியாக்கு? சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சிஎஸ்கே தான், அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா ஐ நோ ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், எவ்ரி பிளேயர் வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் சிஎஸ்கே. இது ஒரு உண்மை பிரேத்தம், நீங்க ஒத்துட்டே ஆகணும். ஏன்னா வேற லெவலுக்கு உங்களோட லெவலு, உங்களோட ஒரு இமேஜ் வேற லெவலுக்கு போகும் when you are playing for CSK. No other team can give you this. நம்ம வந்து போன வருஷம் முடிவுலேருந்தே இந்த அதாவது நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? சஞ்சு சாம்சனோட இது முதல்லயே போன ஐபிஎல் போதே ஆரம்பிச்சிச்சு, புகையுதுன்னு. பிகாஸ் சஞ்சு வாஸ் ஆல்வேஸ் கீன் டு கம் டு சிஎஸ்கே, நாட் டு கேகேஆர், நாட் டு எனி அதர் டீம். வை? பிகாஸ் இட்ஸ் சிஎஸ்கே, அவ்வளவுதான். வேற இட்ஸ் ஜஸ்ட் ஃபினிஷஸ் தேர். அதனாலதான் நான் சொல்றேன் இது ஹார்திக் பாண்டியா செமையா இருக்கும்னு. நீ இன்னொன்னு சிஎஸ்கே தரப்புல இருந்து பாருங்க, நம்மளே யோசிச்சிருந்தோம் என்ன 18 வருஷம் விளாண்ட ஒரு பிளேயர் ஜடேஜா, பயங்கரமான ஒரு இது தோனியோட ரிலேஷன்ஷிப். ஆனா ஆஃப்லோட் பண்ணாங்களா இல்லையா? பண்ணிட்டே வந்து சஞ்சு சாம்சன் எடுத்தாங்களா இல்லையா? சோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அது போயினே இருக்கணும். இன்னொன்னு சொல்ல பிரேத்தம், இந்த வருஷம் யோசிச்சு பாருங்க, ஆர்சிபி தான் ஃபைனல் மட்டும் வந்திருக்கு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆர்சிபி இஸ் mid-30s. அவங்க தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி தராங்க, அவங்கள தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க ஃபைனல் மட்டும். So in the youngsters still they give you good vibes, but then still the results are produced by experienced players. Correct. And you can look at CSK's 5+2 Champions League titles and say yes, experience. But உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் இதுவும் வேணும். நான் ஹார்திக் பாண்டியா டெஃபினெட்லி அந்த மூவ் வந்ததுன்னா நல்லா இருக்கும். பட் நான் ஆயுஷ் மாத்ரே கொடுக்க மாட்டேன். வேற யார வேணாலும் நீங்க கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். If I am in charge of CU, I will not give ஆயுஷ் மாத்ரே up. நான் ஐ எம் இன் சார்ஜ் ஆஃப் எம்ஐ, நான் ஆயுஷ் மாத்ரே தான் கேட்பேன். ஏன்னா இன்னொன்னு டூபே ஆயுஷ் மாத்ரே மும்பை கனெக்ட் வேற இருக்கு பிரேத்தம். எனக்கு சரி, நான் ஒரு லெஜெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், T20 லெஜெண்டா ஹார்திக் கொடுக்குறேன்னா நான் சும்மா கொடுப்பேன்னா? நல்ல திருப்பி டூபே வந்து ஒரு 60-70% ஆஃப் ஹார்திக் தான் ஃபில் பண்ணுவாரு. மீதி 40% யாரு? எனக்கு யங்ஸ்டர் வேணும். ஆயுஷ் மாத்ரே நான் கொடுக்குறேன். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க என்கிட்ட, சர்ஃப்ராஸ், உர்வில் பட்டேல், அவங்களெல்லாம் கொடுக்குறேன். பட் ஆயுஷ் மாத்ரே கொடுக்க முடியாது, சாரி. சரி, ஓகே, நம்ம இங்க பேசுறோம், பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சோ மூவிங் ஆன், கேகேஆர் பத்தி நீங்க பேசுனீங்க. அதுல வந்து ஓகே, கேகேஆர் முன்னாடி இன்னொரு பேசிடலாம். ஒரு பயங்கரமான டீம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் பிரேத்தம், நல்லா பண்ணுன்னு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெட் டவுன், அண்ட் அவங்களுக்கு ஒரு கேப்டன்சி ஒரு பெரிய லெட் டவுனா இருந்திருக்கு. இது டாம் மூடி, டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் LSG, அவரும் சொன்னாரு. சோ ஐ ஃபீல் தட் தே நீட் டு ரிலீஸ் ரிஷப் பண்ட். இது ஆனஸ்டா என்னோட ஒரு கருத்து. இன்ஃபேக்ட் ட்ரேட் கூட அவர் யாராவது டீம் எடுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா ஹை பிரைஸ்ல இருக்காரு, 28 crores இருக்காரு. So I think there's a good chance that Rishabh Pant will be released and coming into the auction. எனக்கு இது ஒத்துக்க இஷ்டமே கிடையாது பத்ரி. ஏன்னா ரிஷப் பந்த் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட்டர். பிகாஸ் எல்லாரும் வந்து ரிஷப் பந்தோட ட்ரூ பொட்டன்ஷியலை பத்தி பேச மாட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் அவர் நிறைய ஜெயிச்சு கொடுத்தாரு, அவருக்கு ஒயிட் பால்ல அவ்வளவு சான்சஸ் கிடைக்கல, எஸ்பெஷலி ஓடிஐல. அவர் டெஃபினெட்லி ஒரு சூப்பர் ஸ்டார். ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு பத்ரி. அவரை இப்போ இந்தியன் டீம் ஓடிஐல இருந்து தூக்கிட்டாங்க. ஒரு மேட்சும் ஆடல பத்ரி ஒரு ஓடிஐல. ஹி ஹஸ் பீன் டிராப்ட் ஃப்ரம் தி ஸ்குவாட். அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் அது ஒரு எக்ஸ்கியூஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ், ரிஷப் பந்த் ஹஸ் நாட் செட் தி வேர்ல்ட் ஆன் ஃபயர் ஆஸ் லக்னோ கேப்டன் ஒரு பேட்ஸ்மேன். ஒரு ஐபிஎல் செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு, காஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எனக்கு ரிஷப் பந்த்னா ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர். அன்பார்ச்சுனேட்லி ரிஷப் பந்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ட்ரேட் நீங்க சொன்ன மாதிரி அது ஆஃப்செட் ஆகாது. 27 crores ஆஃப்செட் ஆகாது. அன்பார்ச்சுனேட்லி he will come into the auction and maybe he'll go for a lesser price and a change of franchise may be good for him. But not captaincy is not for everybody, Badri. Rishabh Pant, that free flowing batsman, is necessary for India and for a franchise. So hopefully they won't burden him with captaincy. அதுதான் நான் ஹோப் பண்றேன். It is a difficult call, but I think they need to take it. இதுக்கப்புறம் there is nothing, Pratham. They've already hit rock bottom. They have better captains. They have Aiden Markram. They have a Mitchell Marsh. They have some quality players who are leading their national teams. So அதனால தான் நான் யோசிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் 3 பிளேயரை ரிலீஸ் பண்ணுவேன். பண்ட் 27 கோடி ரூபா, நிக்கோலஸ் பூரன் 21 கோடி ரூபா, மயாங்க் யாதவ் 11 கோடி ரூபா. சோ இவங்க 3 பேரை நீங்க ரிலீஸ் பண்ணாலே 60 கோடி ரூபா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகுது. 60 கோடி ரூபா
60 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா பாதி ஆஃப் த ஃபுல் ஆக்ஷன் பர்ஸ். சோ நீங்க எண்ட் ஆஃப் த டே நீங்க ஃபண்ட்ஸ் ஃப்ரீ பண்ணாதான் பிளேயர் ஏதாவது வாங்க வாய்ப்பு இருக்கு பிரேதம். ஏதோ எந்த பிளேயர் வராரோ மினி ஆக்ஷன்ல அட்லீஸ்ட் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. டெஃபினட்டா அண்ட் இதுல ஐ கேனாட் ஆர்கியூ வித் யூ. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கும் ஒரு ஃபீலிங். தே வில் ரிலீஸ் ரிஷப். வாட் அபௌட் நிக்கல் கேமரூன் கிரீன் நிக்கலஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்? கேமரன் கிரீன் டெஃபினட்டா நான் ரிலீஸ் பண்ணுவேன் பத்ரி. பிகாஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் போலிங் போடல, கடைசி 4 மேட்சஸ் போட்டாரு. அண்ட் அவரோட என்ட்ரி பாயிண்ட்டும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நம்பர் 4 நம்பர் 3 நம்பர் 4 5 அவங்களே கன்ஃபியூஸ் ஆறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரன் கிரீன் பெஸ்ட் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவர் கிவ் ஹிம் த பவர் பிளே ஆடுவாரு. பட் அந்த பிரைஸுக்கு ஐ டோன்ட் திங்க் கேகேஆர் காட் த ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்க லாஜிக் படி 25 கோடி நான் ரிலீஸ் பண்ணானா வேற பிளேயர் நான் வாங்க முடியும் டிசம்பர் ஆக்ஷன்ல, மினி ஆக்ஷன்ல. ஸோ இஃப் ஐம் கேகேஆர் ஐ வில் ரிலீஸ் ஹிம். ஐல் பி வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே ரிட்டைன் கேமரன் கிரீன். எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து பிரேதம். எஸ், நானும் ரொம்ப டெம்ப்டட் ஆக்சுவலி. ஏன்னா கேமரூன் கிரீனை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப டெம்ப்டட். இந்த வருஷம் ஃபுல்லா நான் நிறைய கேள்விகள் ரைஸ் பண்ணி கேமரன் கிரீன் அண்ட் ஹார்திக் பாண்டியா டைரக்ட் ஸ்வாப் பண்ணிக்கிறீங்களா? நீங்க மும்பை மேனேஜ்மெண்ட் ஆச்சு, பண்ணிக்கிறீங்களா? போங்க வேறங்க போ. கிளம்பு. ஒரு ரீசனபிள் கம்பேரிசன் இருக்கா? கேமரூன் கிரீன் ஹார்திக் பாண்டியா என்னங்க சான்ஸே கிடையாது. இது பேச்சுவார்த்தையே நடக்காது. நான் எம்ஐயா இருந்தா போனை வைப்பா அப்படின்றேன். வைப்பா நீ போன அப்படின்றேன். பேசவே பேசாதேன்னு சொல்லுவேன். அது நீங்க சொல்லலாம். ஆனா போன் பண்றது ஏன் இஷ்டம் இல்ல. அது நான் பண்ணி கேட்கிறேன். நீங்க போனை வச்சுட்டு போங்க. நீங்க முடிய வச்சு மலை இழுக்க பாக்கலாம். உங்களுக்கு அந்த இன்னொரு சைடு இருக்கிறவன் ஒண்ணுமே தெரியாதவன்னா உங்களுக்கு மழை வரும். பட் சான்ஸே கிடையாது பிரேதம். இது வந்து வாய்ப்பே கிடையாது. நான் இன்னொன்னு கேகேஆர்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஐ மைட் நாட் ரிலீஸ் கேமரூன் கிரீன். ஏன்னா அந்த கேட்டகரி ஆஃப் பிளேயர் கொஞ்சம் ரேர் பிரேதம். அதனாலதான் அவர் அந்த ரைஸ் போனேன். ஏன்னா எஸ், அவருக்கு ஒரு ஸ்டேஜ் மட்டும் போலிங் போடல. ஹி இஸ் ஸ்டில் அ வெரி ரீசனபிள் ஆல்ரவுண்டர். 130+ செம்ம ஹைட்டு, நல்ல அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. எஸ், நான் பேட் சீசன் அப்படின்னு நான் ஒத்துக்கலாம். பட் ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டர். ஸோ எஸ், அந்த கேட்டகரி ஆஃப் பிளேயர் ஹை பிரைஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். 25.2 25.2 crores இஸ் வெரி வெரி ஹை ஃபார் கேமரூன் கிரீன். பட் இஃப் ஐம் இன் கேகேஆர் ஸ்டில் ஐ மைட் நாட் ரிலீஸ் கேமரூன் கிரீன் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதுக்கப்புறமா பிரேதம், ஆர்சிபி பத்தி ஏதாவது பிளேயர் ரிலீஸ் பண்ணுவீங்களா? ஆர்சிபில இருந்து நான் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு பிளேயர் தான், ரொமாரியோ ஷெப்பர்டு. பட் நானும் பண்ண மாட்டாங்க. சான்ஸே எதுக்குங்க இந்த மாதிரி டீம்ல இருந்து ரிலீஸ் பண்றதே தப்பு இல்ல. ரொமாரியோ ஷெப்பர்ட் என்ன விலைக்கு எடுத்தாங்க? 50 லட்சத்துல எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் 50-60 லட்சத்துல எடுத்தாங்க. they didn't pay big money for ரொமாரியோ ஷெப்பர்ட். எதுக்கு ரிலீஸ் பண்ணோம் அவங்க? அண்ட் ஹி இஸ் their X factor பிளேயர். அவர் இம்பாக்ட் சப்பா வச்சு கூட நீங்க சடனா 6 விக்கெட் போச்சு 110க்குன்னா அவருக்கு உள்ள வந்து உங்களுக்கு ஒரு 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு. சான்ஸே இல்ல. ஆர்சிபி will not release ரொமாரியோ ஷெப்பர்ட். ஓகே, அப்புறம் மூவ் ஆன் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் மேபி சம்திங் டு திங்க். ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட், பட் அவர் கொஞ்சம் ஸ்லைட்டா அவரோட ஆஃப் த ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ்ல சில ஒரு இது அட்ராக்ட் பண்ணிருக்காரு. பட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் ஹேண்டில் இட் அண்ட் கீப் ஹிம் பிரேதம். ஹர்ஷ்தீப் வந்து ஆஃப் 2023 2024 வேர்ல்ட் கப் சூப்பரா போட்டாரு. மறக்காதீங்க. இந்த இந்தியாக்கு அந்த பெனல்டிமேட் ஓவர் அவர் தான் போட்டு he gave 17 runs for Pandya to defend Badri, and instrumental this year also in India winning the World Cup hangover. He has had an off season. 14 விக்கெட் எடுத்தாரு. 14 விக்கெட் எடுத்தா எக்கானமி கொஞ்சம் ஹையா இருந்தது. 10 ரன்னோ 11 ரன்னோ கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் இந்த டிக்டாக் அந்த சைட்ல ஜாஸ்தி போயிட்டாரு. இந்த வாட்டியும் கொஞ்சம் பயங்கர சத்தம் வந்துட்டு இருக்கு. இதுலயே தெரியுது நீங்க சோஷியல் மீடியா ஆள் கிடையாது. டிக்டாக் ஏதோ கிடையாதுங்க இந்தியால. சரி, இன்ஸ்டா ரீல்ஸ் பண்றாரு. நானும் ஈக்குவலி பேட். ஏதோ ஸ்னாப்சாட்னு ஒரு ஆப் இருக்கான். ஏதோ இன்ஸ்டா ரீல்ஸோ ஏதோ பண்ணி பிளேயர்ஸ மார்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு நான் படிச்சேன். சோ மேபி அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹர்ஷ்தீப் பத்ரி, you cannot ஒரு சீசன்ல you cannot let go. சான்ஸே இல்ல. கரெக்ட். ஹர்ஷ்தீப் டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் ஆர்மர் பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு லெஃப்ட் ஆர்மர் பத்தி பேசணும் பிரேதம். நட்ராஜன் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ் 10.75 crores. நட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் தமிழ்நாடுல இருந்து. அவருக்கு எனக்கு ரொம்ப நல்ல நண்பரும் கூட. பட் பிரேதம் பியூர்லி கிரிக்கெட்டிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தா அவர் கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. ரெகுலரா அவ்வளவா கிரிக்கெட் ஆடுறது இல்ல. 10.75 crores கொஞ்சம் அதிகமோ. ப்ராபபிள் ரிலீஸ் ஆஃப் நட்ராஜன்.
ப்ராபபிள் ரிலீஸ். ஏன்னா அவரை ஐ திங்க் ஹி ஹார்ட்லி பிளேட் 4 மேட்சஸ் ஆர் 5 மேட்சஸ் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அதுக்கு மேல ஆடல அவரு. ஆடின மேட்ச் நான் 2-3 மேட்ச் நான் பார்த்தேன். நல்லா போட்டார் 2-3 ஓவர். பட் பழைய நடராஜன் மாதிரி கிடையாது. பிளேட் பை இன்ஜுரிஸ் பாவம் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ பொட்டன்ஷியல் ரிலீஸ். பட் அதே நடராஜன் உங்களுக்கு ஆப்ஷன்ல போனா 2 கோடிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் பை பத்ரி. ஸோ ஐ திங்க் தே மே புட் him in the auction and buy him back. சொல்ல முடியாது. 2 கோடிக்கு டெல்லியே திரும்ப எடுத்தாலும் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். இதை தவிர நிதிஷ் ராணா, லியம் லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் சில பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் தென் சூப்பர். தேங்க்யூ பிரீத்தம். நல்லா இருந்தது. ஐ திங்க் இட் வாஸ் அ ப்ராப்பர் டிபேட். பட் உங்களோட கருத்துக்கள் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஃபார் கமிங் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. ஸ்டே டியூன் கைஸ் வித் லாட் மோர் கண்டென்ட் கமிங் ஃப்ரம் தி IPL. டேக் கேர். பை.